சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான 2025 புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான 2025 ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 4வது ராசியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் ராசியோட அதிபதியா இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வந்து சேர்க்குமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல விரக்தியையும் வெறும் வேதனைகளையும் மட்டும்தான் கொண்டு வருமா அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சிக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தோட தொடக்கத்துல செவ்வாய் பகவான் உங்களோட ஜென்ம ராசியான கடகராசிலேயே உட்கார்ந்திருப்பார். அதுவும் நீச்ச செவ்வாயா பலம் இழந்து உட்கார்ந்திருப்பார். ஜனவரி 18ஆம் தேதிக்கு அப்புறமா செவ்வாய் பகவான் வக்ரகதியில பின்னோக்கி பயணம் பண்ணி உங்களோட விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆவார். குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்திலையும் உங்களோட லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில வக்ர குருவாவே உட்கார்ந்திருப்பார். கேது பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜனவரி மாசத்துல எந்த மாற்றமும் இல்லாம உங்களோட சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியிலேயே உட்கார்ந்திருப்பார். அதுவே நம்ம சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதத்தோட தொடக்கத்துல உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில உட்கார்ந்திருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆயிடுவார். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்கவே உங்களோட சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுவார். அதே நேரம் சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்துல சனி பகவானோட இணைஞ்சி கும்பராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது ஜனவரி 28ஆம் தேதிக்கு அப்புறமா ராகு பகவானோட இணைஞ்சி மீன ராசியிலையும் சஞ்சாரம் பண்ணுவார். இந்த கிரக அமைப்புகள் ஜனவரி மாதத்துல கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் நீங்க எதிர்பார்க்காத காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வரும். அதே சமயம் நீங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாத்துலயுமே தோல்விகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது ஜோசியக்காரன் குழப்புறானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஜனவரி மாசத்துல நீங்க திட்டமில்லாம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே எதிர்பாராத நேரங்கள்ல உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது டகன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே சமயம் நீங்க ரொம்பவே பிளான் பண்ணி ரொம்ப யோசிச்சு ரொம்பவே கவனத்தோட செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு கட்டாயமா வெற்றிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா நீங்க பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு தோல்விகள் ஏற்படுறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஜனவரி மாசத்துல யாரெல்லாம் நமக்கு உதவி செய்வாங்க, யாரெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நீங்க 100% முழுமையா நம்புறீங்களோ அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. அவங்க உங்களுக்கு துரோகங்களை செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் நீங்க யாரை நம்பாம இருக்கிறீங்களோ, யார் மேல உங்களுக்கு துளி அளவு கூட நம்பிக்கையே இல்லையோ, யாரை துரோகி எதிரி அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க மூலமா ஒரு சில எதிர்பாராத நேரங்கள்ல எதிர்பாராத உதவிகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு சொந்த பந்தங்களே வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒதுங்கி இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா சொந்த பந்தங்களை நீங்க ஒதுக்கி வச்சிருந்தாலும் சரி, அந்த சொந்த பந்தங்கள் மூலமா தான் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சப்போஸ் நீங்க நண்பர்களை விட்டு ஒதுங்கி இருக்கீங்க, நண்பர்களே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் மூலமா கூட எதிர்பாராத உதவிகள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நீங்க யார் மேல அதிகமான பாசத்தை வச்சிருக்கீங்களோ, யார் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ, நமக்கு ஏதாவது பிரச்சனைனா இவங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது உங்க கூட வந்து நிக்க மாட்டாங்க.
இன்னும் சொல்ல போனா நீங்க நம்பின எல்லாருமே உங்களோட காலை வாரி விடக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்த ஜனவரி மாதத்துல கடகராசி அன்பர்களுக்கு நிறைய அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமா நிறைய நம்பிக்கை துரோகங்களை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த ஜனவரி மாதம் இருக்கும் அப்படிங்கறதால மனசளவுல ஏமாற்றங்களை தாங்கிக்கிறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாசத்துல உங்களோட தொழில்ல ஒரு மந்தமான நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு திடீர் முன்னேற்றங்களோ அல்லது திடீர் லாபங்களோ தொழில இருந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானமும் உங்க தொழிலை ரொட்டேஷன் பண்றதுக்கு தான் சரியா இருக்கும். நீங்க பணத்தை சேமிக்கிறதுக்கோ அல்லது வேற எதுலையாவது முதலீடு பண்றதுக்கோ பெரிய அளவுல பண வரவு அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்துல கட்டாயமா இருக்காது. இதனால இந்த ஜனவரி மாதத்துல புதுசா ஏதாவது முயற்சிகள்ல இறங்கினா நமக்கு லாபம் கிடைச்சிடுமா, பணம் வந்துடுமா அப்படின்னு நினைச்சு எந்த முயற்சியிலையும் இறங்காதீங்க. எப்பவும் போல நார்மலாவே உங்க பிசினஸ கொண்டு போய்கிட்டு இருங்க. பிசினஸ்ல பெரிய அளவுல மாற்றங்களை செய்யணும், பெரிய அளவுல முதலீடுகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தொழில்ல நீங்க எந்த விதமான மாற்றங்களையும் செய்யாம அது போக்குல விட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சராசரி வருமானம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்துல கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எதிர்பார்க்காத உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத துறைகள்ல உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாசத்துல கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மன நிறைவை கொடுக்காது அப்படின்னாலும் ஓரளவுக்கு சிறப்பான வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால கடகராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்துல என் மனசுக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்வேன், நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையை தான் நான் செய்வேன் அப்படின்னு முரண்டு பிடிக்காம கிடைக்கிற வேலையை ஏத்துக்க முயற்சி பண்ணுங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திறமசாலிகள், ரொம்பவே நேர்மையானவங்க அப்படிங்கிற காரணத்தால எந்த வேலை கிடைச்சாலும் சரி அந்த வேலையில உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த ஜனவரி மாதத்துல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா நடக்காது. உங்க குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், உங்க குழந்தைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டாலும் சரி நீங்க ஆசைப்படுற மாதிரியான விஷயங்கள் அவ்வளவு சுலபத்துல நடக்காது. அதே சமயம் நீங்களே எதிர்பார்க்காத உங்களுக்கு விருப்பமே இல்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க குழந்தைகள் செய்வாங்க, அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க செய்வாங்க. அதுவும் இல்லைன்னா உங்க விருப்பத்துக்கு நேர் எதிரா உங்க வாழ்க்கை துணை நடந்துக்குவாங்க. இதனால இந்த ஜனவரி மாதத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்க குழந்தைகளாகவே இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. அவங்க செய்யற காரியங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒருவேளை சப்போர்ட்டா இருக்க முடியல, மனசு இடம் கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல வேலை செய்யற இடங்கள்ல உங்க மேல ஏதாவது குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க, பழி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்தை எடுத்து செய்யறீங்க அப்படின்னா உங்களோட மேல் அதிகாரிகளுக்கோ அல்லது சக பணியாளர்களுக்கோ அந்த விஷயம் பிடிக்காம போகலாம். முக்கியமா ஒரு சில கடகராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வீண் பழிகளை சுமக்கிறதுக்கும் அவமானங்களை சந்திக்கிறதுக்கும் கூட இந்த ஜனவரி மாதத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால இந்த ஜனவரி மாதத்துல கடகராசி அன்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்துக்கோங்க. எப்ப வேணாலும் உங்க மேல வீண் பழிகளை போட்டுருவாங்க, அவமானங்களை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அப்படிங்கறத எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா நீங்க வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களோட ஐடியா படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட மேல் அதிகாரி என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முக்கியமா உங்களோட சக பணியாளர்கள் ஏதாவது புதுசா ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் எதிர்பார்ப்புகளோட வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஏமாற்றமான மாதமா இருக்கும். அதே சமயம் எதிர்பார்ப்புகளே இல்லாம வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஆச்சரியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.